உங்க காதல் அனுபவங்களை சொல்லுங்க. 15 வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல பேரை நான் காதலிச்சுக்கிட்டே என்னுடைய மனைவிக்கு இந்த விஷயம் தெரியாது. ரெண்டாவது, நான் யாரை காதலிக்கிறேனோ, யார் யாரையெல்லாம் காதலிக்கிறேனோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பின்னி பிசுறு எடுத்துருவாங்க. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சிவாஜி படத்துல ரஜினி கிட்ட வாங்கின லஞ்சத்தை என்ன பண்ணீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அது ஒரு பாக்ஸ்ல கொடுத்தாங்க. அந்த இதில் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். அப்போயே தான் பார்த்துருப்பீங்களே நீங்கள். வர வச்சு எல்லா ஆஃபீஸர்ஸையும் வர வச்சு அப்பப்போயே கொடுத்தாச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு பாட்டில் ஒன்று லஞ்சமாக நான் வாங்கிட்டு வருவேன், ஒரு ஃபாரின் லிக்கர் பாட்டில். அது முடிஞ்சு வெளியில் வரும்போது இந்த செட் அசிஸ்டன்ட் வந்து அதையும் வாங்கிட்டு போயிட்டார். ஆத்து தண்ணி கொடுக்காத கர்நாடகா, கேரளா எல்லாம் ஹீரோயின்களை மட்டும் தர்றாங்களே, ஏன்? ரசிகர்கள் வந்து அதை பார்த்தா அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த தண்ணி கிடைக்காத கஷ்டத்தை மறந்துடுவாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவங்க வந்து சிந்திச்சு அந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. ஐயோ, சம்பான் வச்சிருக்க ரம்பான் வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம் ஐயா. அரபு குதிரை நமிதா பத்தி சொல்லுங்க. நமிதா வந்து ஒரு அழகான லேடி தானே? ஆமா. அவங்கள போய் நீங்க அரபு குதிரைன்றீங்களா? குதிரை யாரையாவது மச்சான் கூப்பிடுமா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். உங்க கனவுல வர்ற ஹீரோயின் யாரு? குரு என்னால வந்த தம்பி விவேக் அவர்கள். டர்ட்டி பிக்சர் தமிழ் ரீமேக்ல ஹீரோயினா யாரை நடிக்க வைக்கலாம்? குளிக்காமல் கொள்ளாமல், தலை வாராமல், செம்பட்டை பிடிச்சு அந்த மாதிரி யாராவது ஒரு பெண்ணாக பார்த்து அது போட்டுடலாம் கூட. எப்படி 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 நானும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீரோவை நான் நடிச்சு குடிக்காம கொள்ளாமல் இருந்தாரு. அது உண்மையிலேயே டர்ட்டி பிக்சர். ஒரு ஆஃப் பாயில் விலை என்ன? நீங்க தரையை கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. நீங்க ஆஃப் பாயில்னு கரெக்டா கட்டுவிட்டா. ஆஃப் பாயிலுடைய விலை வந்து ஃபுல் பாயில்ல பாதி. தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. பெண்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 இருக்கும்போது ஆண்களுக்கு பெரிய வீடு சின்ன வீடுன்னு 2 இருந்தா தப்பா? கிருத்திரிமமா நீங்க கேக்குறீங்கன்றது எனக்கு தெரியுது. நானும் கிருத்திரிமமா பதில் சொல்றேன். இருக்கலாம், கொஞ்சம் வசதியா இருக்கும். நம்ம வந்து அது ஒரு 2 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுறலாம். ஐயோ, அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. உங்க தலைக்கும் பவர் ஸ்டார் தலைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே மாதிரி தலை தானே. அவர் வெள்ளையா இருக்காரு, நான் கருப்பா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதை பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன் கேட்டுங்க. இது அவுத்தன்னு வச்சுக்கலாம், கண்ணு பூசிடும். அதுக்கப்புறம் வெளியே போச்சல கண்ணு தெரியாது, ஜாகிரதையா. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? கஷ்டம். ஏன்னா கப்பலை தள்ளணும்னாக்கா தரையில கால் ஊனணும். நடுக்கடல்ல இருக்கக்கூடிய ஆழத்துக்கு அவ்வளவு நீளமா நம்ம கால் இருக்காது, கஷ்டம். அதனால கொஞ்சம் தள்ளுறது கஷ்டம். உடனே ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. பள்ளி மாதிரி எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறத விட கில்லி மாதிரி எல்லாத்துலயும் ஜெயிக்கணுங்கிறத நான் சொல்லி வச்சிருக்கேன்றதை நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இதுதான் பஞ்ச் டயலாக். இது சொல்லி பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்போ விட்டுருங்க.